விஷ்ணுவின் கையில் உள்ளது நந்தகி வாள் பற்றி அக்னி புராணத்தில் ஒரு கதையும் உள்ளது. பிரம்மதேவரோ அகில நன்மைக்காக கங்கை கரையில் யாகம் மேற்கொள்வார். அதனை தடுக்க லோமாசுரன் என்பவனோ புறப்பட்டு வருவான். அவனோ 1000 தலைகளும் வஜ்ர தேகமும் கொண்டவனாவான். இதனால் அவனை தடுக்க யாகத்திலிருந்து ஒரு கத்தியோ வெளிவந்து வாளாக மாறும். அந்த வாள் அவனுடைய வஜ்ர தேகத்தையே அறுக்கும் சக்தி கொண்டதாகும். அதை வலிமையுடையவர் ஏந்தினால் மட்டுமே வஜ்ர தேகத்தை கிழிக்க இயலும். இதனால் தேவர்களோ விஷ்ணுவை வேண்ட விஷ்ணுவே அதனை ஏந்தி அவனை அழித்து யாகத்தை காத்தார். 3. சந்திராசனம். அர்த்த சந்திரன் அதாவது பாதி நிலவின் வடிவம் பெற்றதால் இந்த பெயர் பெற்றது. ஈசனுடைய வாளான இதனை ஏந்துவோர் வெல்வதோ நிச்சயம். ஆனால் ஒருவேளை இது அதர்மத்திற்காக ஏந்தப்பட்டால் ஈசனிடமே சென்றுவிடும். இதனை